இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் இன்னைக்கு தீபாவளி, பட் லண்டன்ல அதை நேத்தே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நடந்த மான்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் லிவர்பூல் கேம்ல 2-1 அப்படிங்கிற கோல் டிஃபரன்ஸ்ல யுனைடெட் ஜெயிச்சிருந்தாங்க. அவங்க ஜெயிச்சது மட்டும் இல்லாம கிரேசியான ஒரு வேர்ல்டு ரெக்கார்டையுமே பிரேக் பண்ணிருக்காங்க. பிரீமியர் லீகோட ஃபாஸ்டஸ்ட் கோலுமே ஸ்கோர் பண்ணிருக்காரு நம்ம எபோமோ. அதுவும் 68 செகண்ட்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு. கேக்போவை பொறுத்த வரைக்கும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு கோலுக்கு மேல அவரால் அந்த கேம்ல அடிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா எதனால மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு இவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? மான்செஸ்டர் யுனைடெடுக்கும் லிவர்பூலுக்கும் கடைசியா நடந்த ஒரு 10 head-to-headல 6 மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க, 2 மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மேட்ச் தான் வின்னே பண்ணிருக்காங்க யுனைடெட். பட் இந்த ஒரு மேட்சுமே அவங்க ஜெயிச்சது ரொம்பவே ஹார்டா தான் ஜெயிச்சிருக்காங்க. லேசாலாம் அவங்களால ஜெயிச்சிட முடியல. எதனால அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நேத்து மேட்சை பொறுத்த வரைக்கும் அட்டாக்கிங் த்ரெட்ல ஃபுல் போக்கஸ்டா இருந்தது லிவர்பூல் மட்டும் தான். அண்ட் மேக்ஸிமமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணதும் லிவர்பூல் தான். ஓவராலா அட்டாக்கிங்ல பெஸ்ட்னா நான் லிவர்பூல் தான் சொல்லியிருப்பேன். பட் ஆனா கோல் ஸ்கோரிங்க பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆரம்பிச்ச முதல் நிமிஷத்திலேயே கோல் ஸ்கோர் பண்ணிட்டாரு நம்ம எமோவோ. அதுவும் இல்லாம பிரீமியர் லீகோட ஃபாஸ்டஸ்ட் கோலாவும் அது இருந்தது. அதையும் தான் அன்பார்ச்சுனேட்லி 84th மினிட்ல ஹாரி மெக்வயரோட அந்த ஒரு பிரமாதமான ஹெட்டிங் மூலமா 2-1 அப்படிங்கிற கோல் டிஃபரன்ஸ்ல யுனைடெடுக்கு இன்னும் ஒரு லீட் கிடைச்சது. அண்ட் அந்த லீட கரெக்டா மெயின்டைன் பண்ண யுனைடெட் அந்த மேட்சுமே ஜெயிச்சாங்க. பிரீமியர் லீக் ஹிஸ்டரியிலேயே மான்செஸ்டர் யுனைடெடுக்குன்னு தனியான வரலாறே இருக்கு. ஆனா இன்னைக்கு நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு கேம் விக்டரிங்கிறது ரொம்பவே பெருசான விஷயமா இருக்கு. ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கடைசியா பிரீமியர் லீக் ஜெயிச்சு 13 வருஷம், சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சு 17 வருஷமா ஆகுது.